உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாளே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க எல்லாருமே. ஆனா இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நடுவர் அவர்களே, இது முழுக்க முழுக்க விவசாய மண். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு அவ்வளவு அழகா விவசாய மண். இந்த உலகத்திலேயே எந்த சாயம் வேண்டுமானாலும் வெளுக்கலாம், வெளுக்காத ஒரே சாயம் அது விவசாயம் மட்டும்தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பெருமை. நல்ல கைதட்டல் விடுங்க, இதுதாங்க பெருமை. இந்த உலகத்துல ஒரு இன்ஜினியரா இருக்கிறது பெரிய கஷ்டம் இல்ல நடுவர் அவர்களே. இந்த உலகத்துல ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா இருக்கிறது பெரிய கஷ்டம் இல்ல நடுவர் அவர்களே. ஏங்க, ஒரு மாவட்ட கலெக்டரா இருக்கிறது கூட பெரிய கஷ்டம் இல்லைங்க. ஆனால் ஒரு நாள் விவசாயியா வாழ்ந்து பார்க்கிற மாதிரி இருக்கிற கஷ்டம் இந்த உலகத்துல. கைதட்டல் கொடுங்க சார். அவ்வளவு பெருமைக்குரிய அத்தனை விவசாயிகளின் பாதங்களுக்கும் என்னுடைய அற்புதமான உண்மையா நீ சொல்ற நியாயமான ஆமாண்ணே. என்ன விவசாயினா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? விவசாயம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆமாண்ணே. ஒரு மூடை தூக்கி பாக்குறது, 60 கிலோ யூரியா மூடைய தூக்கி பாரு, 100 கிலோ உரத்தை தூக்கி பாரு, தெரியும். கீபோர்ட தூக்குறதுக்கு இந்த சளி சலிக்கிற நீ அது பஸ்ல வச்சுட்டு விவசாயம் இருந்து பாரு. பஸ்ல வச்சுட்டு பஸ்ல வாங்கிட்டு கீழே இறங்கி வர்ற. உண்மையாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அன்பிற்குரிய பெருமக்களே. ரொம்ப அழகா உட்கார்ந்து ரசிக்கிறாங்க. அதுவும் இங்க பாருங்க நடுவர் அவர்களே, நமக்கு நாற்காலி கொடுத்துட்டு அவங்க மண் தரையில் அமர்ந்து ரசிக்கிறார்கள். உண்மையாகவே மண் தரையில் அமர்ந்து அழகான மணித்தமிழை ரசிக்கக்கூடிய மண்மலை மக்களுக்கு உண்மையிலுமே நாங்க பாராட்டுகள் கொடுக்கிறோம். ஆனா இங்க அண்ணா இது கிராமம் தானே, இது கிராமம் தானே. இங்கே இத்தனை தாய்மார்கள் இருக்காங்க, வெளிநாட்டிலும் நிறைய தாய்மார்கள் இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கும் நம் கிராமத்து தாய்மார்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குன்னு. என்ன வித்தியாசம்? வெளிநாட்டு தாய்மார்களுக்கும் நம்ம கிராமத்து தாய்மார்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நம் கிராமத்து தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேருடைய ஓட்டத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? வெளிநாட்டு தாய்மார்கள் என்ன ஓடுறாங்க? உடல் இளைப்பதற்காக ஓடுகிறார்கள். நம் கிராமத்து தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடுகிறார்கள். அப்படின்னா அந்த தாய்மைக்காக நாங்க பேச வந்திருக்க நடுவர் அவர்களே. ஒரு 45 நிமிஷம் உங்களை பத்தி உங்களை பேசினாங்கல்ல, அந்த 45 நிமிஷத்துல உங்க பெருமையை ஒரு வார்த்தை நம்ம மக்கள்கிட்ட சொன்னாங்களா? சொல்லலையா? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? விழாக்குழு கவனத்திற்கு. இது மாதிரி பதறிட்டாங்கன்னா பசி கிளம்பிருச்சுன்னு அடிச்சோம், சாப்பாடு ரெடியான்னு கேக்குறாங்க. இன்னைக்கு சொல்றேன், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க தம்பி நம்ம மண்ணுல உங்களுடைய பெருமையை ஒரு வார்த்தை சொல்றேன். என்னைய பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட அனுமதி? உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டே சொல்றேன். என்னைய கேட்காம என்னைய பத்தி என்னென்னமோலாம் சொல்லி ஏளனமாலாம் சிரிச்சிருக்காங்க அவர்களே. என்னென்னமோ சொல்லி ஏளனமான என்ன குத்தம் குறையா 1000 சொல்றாங்க. ஐயா உங்களுக்கும் சொல்றேன், ஐயா உங்களுக்கும் சொல்றேன், உங்க வீட்டு பிள்ளையா இருந்து நான் சொல்றது சரின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் கைதட்டுங்க. நம்மளை குறை சொல்றவங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேற முடியாதுங்கிறது உண்மைன்னா கைதட்டல் கொடுங்க சார். கேட்கிறேன், குறை சொல்றவங்களை தள்ளுங்க நடுவர் அவர்களே. வாழ்க்கையில் குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. நீங்க குறை சொல்ற வாயை ஒரு செங்கக்கல்லு வச்சு அடைச்சிங்கனாலும் செங்கக்கல்லு சரியா வேகலைன்னா அதுல ஒரு குறை சொல்லதானே செய்யும். கண்டிப்பா நீங்க நிமிர்ந்து உட்காருங்க, உங்க பெருமையை நான் சொல்றேன், கைதட்டல் தானா வரும் நடுவர். சொல்லியா பாப்போம். நீங்க ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது, நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி, காமெடி ஷோ. அதுக்கப்புறம் விஜய் டிவில பாத்தீங்க அப்படின்னா கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்துகிட்டு இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவும் காமெடி நிகழ்ச்சி, நகைச்சுவை நிகழ்ச்சி. அதுல எல்லாம் யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி நீங்க பார்த்திருக்கலாம், யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி நீங்க பார்த்திருக்கலாம். சொல்றவங்க தாங்க யார் யாரோ, ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன், இன்றைக்கு நம் மண்ணிற்கு வருகை தந்திருக்கிற மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா அங்க பாருங்க என்ன கைதட்டல. டிவில ஒரு ஜோக் எழுதி கொடுத்தா எனக்கு 500 ரூபா கொடுப்பானுங்க. அத அவங்க டிவியில பேசி 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு கார்ல சுத்துறானுவ. நான் இன்னும் பை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டா பஸ்ல சுத்திக்கிட்டு. அண்ணே உங்க நகைச்சுவையை பயன்படுத்தி அவங்க கார்ல போறாங்க, ஏரோப்ளேன்ல போறாங்க. ஆனா இன்னும் எளிமையா நீங்க பஸ்ல வந்துகிட்டு இருக்கீங்க. என்னைக்குமே உயரத்தை விட ஏற்றத்தை விட எளிமை பெருசு. கைதட்டல் கொடுங்க. ஏன் தெரியுமா? எங்க தரையில் உட்கார்ந்து இருக்கனால அதே சொல்றேன். இந்த புத்த
புத்தன்கிற ஞானி இருந்தான் பாருங்க, அவன் தரையில உட்கார்ந்து இருந்தான் அந்த மக்கள் மாதிரி. அந்த வழியா போன ஒருத்தன் கேட்டான், சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் தரையில உட்கார்ந்து இருக்கலாமான்னு கேட்டதற்கு புத்தன் சிரிச்சுக்கிட்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வார்த்தை சத்தியமா உங்களுக்கும் பொருந்தும் நடுவர் அவர்களே, இந்த மண்ணுக்கும் பொருந்தும் மக்களுக்கும் பொருந்தும். புத்தன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா அந்த பெருமை நடுவர் அவர்களே, உங்களுடைய பெருமை. அத்தனை கேள்வி கேட்டாங்கல்ல, சலைக்காம பதில் சொன்னீங்கல்ல, நான் உங்க தம்பி தானே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீ எது வேணாலும் கேளியா? ஒரு கேள்வி கேட்கிறேன். எவனும் மானக்கடலாம் கேக்குறாங்க, நீங்க உங்க தம்பி அன்போட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ கேள்றா. என்னன்னு? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும். அற்புதமான மாரியம்மன் கோவில், விநாயகர்லாம் அற்புதமா இருக்கு. மக்கள் இங்க சொல்லுங்க, திருவிழா கொண்டாடுறாங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா அந்த அம்மா போக சொல்றாங்க. புண்ணியம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், ஊருக்கு போன மனைவிய கண்கலங்காம திருப்பி கூட்டிட்டு வரும். ஊருக்கு போகணும். இவன் என்னமோ அழுகுறானே, என்னடா டேய், சொர்க்கத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? அடுத்த வயக்காடு புகையான் விழுகணும்னு சந்தன மாதிரி ஆத்தாளுக்கு கும்பம் எடுக்கணும். அடுத்தவன் வயக்காட்டுல புகையா விழணும்னு சந்தன மாதிரிக்கு கும்பம் எடுக்கணுமா? பாக்கு மரத்துல பூ நிக்கப்படாதுன்னு சக்தி மாரியாத்தா கோயிலுக்கு கரகம் எடுக்கணும். பாக்கு மரத்துல பூ நிக்க கூடாதுன்னு சக்தி மாரிக்கு கரகம் எடுக்கணும்ங்கிற யாரு இவன் எடுத்திருப்பேன் போல தெரியுதுடா. அடுத்தவந்தோட தென்னை மரத்துல காண்டாமரு வண்டா விழுகணும்னு பொள்ளாச்சி மாசாணியாத்தால பொங்க வைக்கணும். காண்டா வண்டு விழுகணும்னு பொள்ளாச்சி மாசாணியாத்தாளுக்கு மிளகா அரைக்கணும். இது ஒரு போண்டா வண்டு சொல்லுது பாரு. இது என்னையா பெரியது? என்னென்ன வித்தியாசமா சொல்றான்? தம்பிட்ட கேப்ப, தம்பி நீ சொல்லியா? ஓவியமான ஆள்ரா நீ. சாமி சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லு. ஓல்டு மங்க ஆப்ப போடணுமா? என்னண்ணே இது ஊர்ல வில்லங்கமா எதையோ சொல்லிட்டு இருக்காரு. விடுங்கண்ணா, தங்கச்சி சொன்னதும் வேண்டாம், தம்பி சொன்னது வேண்டாம், அந்த அண்ணன் சொன்னது வேண்டவே வேண்டாம். நீங்க சொல்லுங்கண்ணே. மக்கள் உங்க வார்த்தை ஒரு கைதட்டல் கொடுங்க. நம்ம நடுவருக்காக, உங்க வாய் வார்த்தைக்காக காத்திருக்காங்க. மக்களுக்காக நீங்க சொல்லுங்கண்ணே. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? செத்தா சொர்க்கத்துக்கு போலாம்டா. வாங்க, வேற எப்படி போறது? அப்படியா சொல்றது? நம்ம மக்களுக்காக செத்தாதான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை நடுவர் அவர்களே. மண்மலை மாதிரியான அற்புதமான பண்பாடான கிராமத்தில் பிறந்து வாழ்றதே சொர்க்கம். கைதட்டல் கொடுங்க. இதை விட வாழ்க்கையில் என்னென்ன சொர்க்கம் இருக்க போகுது நடுவர் அவர்களே? எது சொர்க்கம்ங்கிறத எங்களுடைய இசைஞானி இளையராஜா ரொம்ப அழகா ஒரு பாட்டுல கொடுத்தாருங்க. மந்தவெளி இங்க இல்லையே, ஆடு மொழியாட்டும் பொண்ணு விளையாட அரச மரமேடும் இல்லையே, கால ரெண்டு பூட்டி கட்ட வண்டி ஓட்டி காணப்பட வழி இல்லையே, ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓட இல்லையே. இது ஊரு என்ன ஊரு, நம்ம ஊரு ரொம்ப மேலே, அட ஓடும் பல காரு வீணாடம் வரம் பாரு, நம்ம ஊரை போலே ஊரு மேது சொர்க்கமே என்றாலும் அது மண்மலை போல வருமா, அட என்னாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு கீடாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட என்னாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு கீடாகுமா. அந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலே எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. நாலே விஷயம் நறுக்கு தெரிச்ச மாதிரி நான் சொல்றேன். இப்ப என்னென்ன, இவங்க வந்து எக்கோ குறைச்சிருங்க பாடும்போது மட்டும். ஒரே வார்த்தை என்ன, மனைவி அம்மா,
மனைவி அம்மா. இப்ப நான் முதல் கேள்வினே, யாரோ ஒருத்தருடைய வீட்டுல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைங்கிற மாதிரி சொன்னீங்களேன்னு, எதுக்குன்னு யாரோ ஒருத்தருடைய வீட்டுல பிரச்சனை, உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையை சொல்லுங்க. ஒரு நடுவர் அவர்களே, உங்க வீட்டுல பிரச்சனை இல்லையா? பிரச்சனை தான் வராதா? இல்ல பிரச்சனை வராம தான் நாங்க விட்டுறோமா? நம்ம நடுவர் நம்ம பிரச்சனை. என் வீட்டுல பிரச்சனையும் இல்ல பிரசவமும் இல்ல. பிரச்சனையும் இல்ல பிரசவம் இல்லையா? உங்களுக்கு இது எத்தனாவது வருஷம் திருமணமா? எத்தனாவது வருஷம்? 25வது வருஷம். ஒரு கைதட்டல் விடுங்க. திருமண வாழ்க்கையில் வெள்ளி விழா கண்ட அற்புதமான எங்கள் அன்பு அண்ணன் நடுவர் அவர்கள். வெள்ளி விழா கொண்டாட மாட்டேன். நாம கொண்டாடுவோம்னே. கொண்டாட மாட்டேன். ஏன் கொண்டாடலங்கிறீங்க? எங்க தாத்தாவுக்கு கொண்டாடணும். சரி. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் வெள்ளி விழா கொண்டாடல, நானும் கொண்டாட மாட்டேன். தாத்தா கொண்டாடின பிறகு அப்பாவுக்கு கொண்டாடணும். கொண்டாடலையே. ஏன்னா எங்க தாத்தாவுக்கு 25வது வெள்ளி விழா கொண்டாடணும். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அதனால நாங்க கொண்டாடுறது இல்லை. என்ன சொல்றான்? தாத்தாக்கு பிறந்து பிறந்தால் கொண்டாடலையும் விட்டுட்டீங்க. ஆனா உங்க வெள்ளி விழாவை சிறப்பா நாம கொண்டாடுறோம். மாலை செலவு மண்டப செலவு என்றது ஒன்னது, சாப்பாட்டு செலவு அவனது. நான் பாத்துக்கிறேன். கேட்டரிங் நான் பாத்துக்கிறேன். மேக்கப் செலவு அவளது. ஆர்கெஸ்ட்ரா செலவு இவ்வளவு. வெள்ளி விழாவை சிறப்பா கொண்டாடுறோம். சூப்பர் சூப்பர் அண்ணே. பாட்டெல்லாம் கொடுக்கல பார்க்க. மண்டபம் ஓன் செலவு, சாப்பாடு ஓன் செலவு, தாலி பழம் ஓன் செலவு, மேக்கப் ஓன் செலவு, ஆர்கெஸ்ட்ரா உங்க செலவு, பிரசவம் ஏன் செலவு. இது தேவையாடா? நாங்க பாட்டெல்லாம் கூட முடிவு பண்ணி வச்சிட்டோம்னா, நீங்க முடிவு பண்ணதுக்காக நான் பாட முடியுமா? உங்களை முன்னாடி நாங்க பாடுறோம். ஆனா மகிழ்ச்சி நடுவர் அவர்களே, இவ்வளவு தூரம் சொன்னீங்கல்ல, நீங்க பிரசவ செலவுக்காக வேண்டான்னு சொல்றீங்க. நான் கேட்கிற ஒரே கேள்வி நடுவர் அவர்களே, பிரச்சனைன்னு வரும்போது அதற்கு முதல் புள்ளி வைக்கிறது யாரு? அம்மாவா பொண்டாட்டி? பொண்டாட்டி. நான் கேட்கிற வாழ்க்கையில் ஒரு கைதட்டல் கொடுங்க சார். அம்மாவால எங்க வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனை இல்ல பொண்டாட்டியினால அதிகமான பிரச்சனை, ஒரு கைதட்டல் கொடுங்க. யார் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை? ஒண்ணு வேணாம். இங்க இருக்க ஆண்களை பார்த்து கேளுங்கண்ணே. அண்ணே மனச்சாட்சியோட சொல்லுங்க, இந்த ஜென்மத்துல வாச்ச பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு வேணும்னு நினைக்கிற ஆம்பளை இருந்தா கை தூக்குங்க பாப்போம். மண்மலையில் ஒரு கை தூக்க மாட்டேங்குது. மாத்தூர் மண்மலையில் லேடிஸ் எட்டி பாக்குறாங்க, நம்ம வீட்டுல தூக்குறாங்களா? எப்படி தூக்குவாங்க? அண்ணா நீங்க இப்ப என்ன கேட்டீங்க? இப்ப அடுத்த ஜென்மத்துல இதே பொண்டாட்டி வேணுமான்னு கேட்டேன். யாரும் கை தூக்கல. இப்ப பெண்களை பார்த்து கேட்பான், ஆயா கோயில் வாசல்ல உட்காந்துருக்கிய, இந்த ஜென்மத்தில் வாச்ச புருஷன் தான் 7 ஜென்மத்துக்கு வேணும்னு நினைக்கிறதெல்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். ஜாத்தியா வரவேற்பு அதிகமா இருக்கு. அம்புட்டும் தட்டு. வரவேற்பு அக்கா கை தட்டுறாங்க, அம்மா கை தட்டுறாங்க. என்ன காரணம்? இது மாதிரி இழிச்சா போய் எந்த ஜென்மத்தில் கிடப்பான்? அந்த சந்தனத்துல அடிக்கிறது தான். அண்ணே நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு யாரும் கைதட்டல, ரெண்டாவது கேட்ட கேள்விக்கு அக்கா அம்மா எல்லாம் கைதட்டினாங்க. இப்ப நான் கேட்கிறேன் உங்க சார்பாவே, இந்த ஜென்மத்துல வாச்சா அதே அம்மாதான் அடுத்த ஜென்மத்திலயும் நம்மளை பெத்தெடுக்கணும்னு நினைச்சா ஒரு கைதட்டல் கொடுங்க. நான் வாருங்க என்ன வரவேற்புன்னு. அதுதான் நடுவர் அவர்களே தாய்மையினுடைய சிறப்பு. அதனாலதான் சூப்பர் ஸ்டார் ஒரு பாட்டுல என்ன அழகா சொல்றாரு தெரியுங்களா? தாய் இருந்த உண்மைன்னு இந்த தெய்வம் கோயிலுக்குள்ள இருக்குல்லன்னு. நம்ம வேதம் நம்முடைய அற்புதமான சமயத்துல எத்தனை வேதங்கள்னு இருக்கு? 4 வேதம். என்னென்ன வேதங்கள்னே? ரிக்வேதம், யசூர் வேதம், சாம வேதம், அதர்வண. அருமனே நான் கேக்குறேன், இதுல பழமையான வேதம் எதுன்னு? ரிக்வேதம். அந்த பழமையான ரிக்வேதம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன சொல்லுது தெரியுங்களா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தான் நேரடியாக வாழ முடியாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக தாயை படைத்திருக்கிறதுன்னு நம்முடைய வேதம் சொல்லுகிறதுன்னா, அந்த தாயை விட தாரம் முக்கியமான என்ன கேட்கிறேன். அதனாலதாங்க பாட்டு அழகா கொடுத்தான். தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோயில்களும் அலைவதும் எதுக்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொழுப்பு, ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. காட்டு விலங்கெல்லாம் கொளுத்தாத்தா மதிப்பு, அடக்காவி தூரவி எல்லாம் மெழுதாத்தா மதிப்பு. பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தாத்தா மதிப்பு, நீ மகன் என்றால் உன் தாயை மதிச்சாத்தா மதிப்பு. இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறார், இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறார். உனது ரத்தமும் எனது ரத்தமும் உறவு ரத்தமடா, நீயும் நானும் நானும் நீயும் நிறத்தால் குணத்தால் வென்றடா. அதண்டா இதண்டா அருணாச்சலம் அதண்டா, அன்னை தமிழ்நாட்டில தான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதண்டா இதண்டா அருணாச்சலம் அதண்டா, அன்னை தமிழ்நாட்டில தான் அனைவருக்கும் சொந்தண்டா.
பாட்டு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோயில் குளம் அலைவதும் எதுக்குன்னு கேட்கிறான் நடுவர் அவர்களே. அண்ணே, அம்மா கையில சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன். பொண்டாட்டி கையில சாப்பிட்டுருக்கீங்க? சாப்பிட்டுருக்கேன். நம்ம ஊருக்கு சொல்லுங்க, மாத்தூர்ல இந்த ரெண்டு சமையலுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? என்னென்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம். என்ன அந்த ஒரே வித்தியாசம்? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான்டா பொண்டாட்டி சமையல். வேற ஏதாவது வித்தியாசம் இருக்கானே? இன்னும் இருக்கு. என்ன வித்தியாசம்? நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல், செம்பட்ட முடினா ஓன் சமையல். அவன் சமைக்கவே இல்லை. அண்ணே, உண்மை ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கைதட்டல் கொடுங்க சார். நான் கேட்கிறேன், இதே அம்மாவுக்கும் மனைவிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமாண்ணே? என்ன? பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி. நான் இல்லைன்னு சொல்லலாமா, உங்களை நாங்க மதிக்கிறோம். பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி, வாழ்நாளில் பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தாங்க அம்மா. வாழ்நாளில் பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் அம்மா. நீங்க வெளிநாட்டுக்கு போலாம்னு சொன்னீங்க. அண்ணன் கற்பனைக்காக நகைச்சுவைக்காக ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த மாதிரி போர்க்க இடத்துக்கு போலாம்னு. எல்லாரும் சிரிச்சிங்க. ஆனா உண்மையாகவே கடந்த ஆண்டு இதே மாதம், என்ன நமக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் மேடையில் இருக்கிற இதே அணிக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. மலேசியா நாட்டில் தமிழ்ச்சங்கத்தில் பேசுகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததுங்க. அற்புதமா நிகழ்ச்சி முடிச்சோம். உங்களை மாதிரி எல்லாம் நல்ல வரவேற்பு. நிகழ்ச்சி முடிச்சுட்டு தான் சாப்பிட்டோம். அப்படி சாப்பிட வரும்போது எங்களை கூட்டிட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டங்கம்மா. இந்த மேடை அளவுக்கு சாப்பாட்டு மேஜிங்மா, டைனிங் டேபிள், விதவிதமான உணவுகள். சார், இது சவுத் இந்தியன் ஃபுட்டு, இது நார்த் இந்தியன் ஃபுட்டு, இது சைனீஸ் ஃபுட்டுன்னு உலகத்தில் இருக்கிற சிறந்த உணவுகளை எல்லாம் அப்படியே அழகழகா வச்சிருந்தாங்க மேஜையில் அழகுபடுத்தி. எங்க அண்ணன்ட்ட கேட்டாங்க, நடுவர் சார், இந்த உணவுல எந்த உணவு சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எதை விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கேட்டபோது மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? பழைய சோறு கிடைக்குமா சார்னு கேட்டார். பழகி போச்சியா, என்ன பண்ண சொல்ற? நடுவர் அவர்களே, இதே நம்முடைய மண்ணிலையும் சொல்றேன், மக்கள்கிட்டையும் சொல்றேன், இது உண்மைனா தயவு செய்து கைதட்டுங்க. என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல நீங்க எந்த நாடுகளுக்கு வேணாலும் போயிருக்கலாம் சார். இந்த உலகத்துல நீங்க எந்த நாடுகளுக்கு வேணாலும் போயிருக்கலாம், எந்த மாநிலத்துக்கு எந்த நகரத்துக்கு வேணாலும் போயிருக்கலாம், எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல கூட நீங்க சாப்பிட்டுருக்கலாம். ஆனா எந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் எந்த நாட்டிலும் கிடைக்காத ஒரு சுவை வாழ்க்கையில் இருக்கு நடுவர் அவர்கள். என்ன? எந்த சுவை தெரியுங்களா? பெத்த தாய் கையால ஒரு வாய் பழைய கஞ்சி வாங்கி குடிக்கும் போது இருக்கிற சுவை இருக்கும் பாருங்க. கைதட்டல் கொடுங்க. அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்குமா நடுவர் அவர்களே? நீங்க பெண் அழுதுதானே பார்த்திருக்கீங்க. ஒரு ஆணினுடைய அழுகை எப்படி தெரியுமா நடுவர் அவர்களே? பெற்றெடுத்த தாய்க்கு ஏதாவது ஒண்ணுன்னு சொன்னா நடுவர் அவர்களே, மகனுக்கு ஒன்னா தாய் துடிக்கிற மாதிரி தாய்க்கு ஒண்ணுன்னா துடிக்கிற மகன்களும் இந்த நாட்டில் இருக்கத்தான் நடுவர் அவர்களே செய்றாங்க. அம்மா கையில வாங்கி சாப்பிடுற உணவு எவ்வளவு சுவையானதுங்கிறத பாண்டவர் பூமிங்கிற படத்துல ஒரு அழகான பாட்டுல கொடுத்தாங்க. கொஞ்சம் சோப்பில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணில் வலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூலொன்றை, வேதங்கள் 4ம் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. கண்களும் அழுதிட பழகவில்லை, கருப்பா சிவப்பா தெரிந்ததில்லை, கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை, காரணம் எதுவென அறிந்ததில்லை. சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை, இறைவனுக்கும் இவர்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் கூடி மாத்தூரில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், நெஞ்சில் நினைந்திட திரும்பிடும் ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும். நிலவுகள் மூடி பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், நெஞ்சில் நினைந்திட திரும்பிடும் ஏக்கங்கள். உண்மைனா ஒரு கைதட்டல் கொடுங்க சார். நான் கேட்கிறேன், உண்மையா இல்ல என்ன? ஒரு பையன் இப்ப நம்ம மாத்தூர் மண்மலை மாதிரியான ஊர்ல இருந்து நகரத்துக்கு காலையில் 6 மணிக்கே கிளம்பி ஒரு இன்டர்வியூக்கு போனான். இன்டர்வியூக்கு போனவன் சாயந்தரம் 6 மணிக்கு வந்தான். சாயந்தரம் காலையில் 6 மணிக்கு போனவன் சாயந்தரம் 6 மணிக்கு வந்தான். அப்பா கேட்டாரு, மாசம் இன்டர்வியூக்கு போற, காசை கரைக்கிற, என்னதான் நடக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கியோன்னாரு.
அக்கா கேட்டா இந்த வேலையாவது கிடைக்குமாடான்னு கேட்டா. தங்கச்சி ஓடி வந்து கேட்டான்னா உனக்கு வேலை கிடைச்சு அதுல முதல் மாசம் சம்பளம் வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு செட் சுடிதார் வாங்கி கொடுக்குறியான்னு தங்கச்சி கேட்டா. இப்படி ஆளாளுக்கு ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சமையல் கட்டிலிருந்து ஒரே ஒரு குரல் தான் நடுவரவர்களை கேட்டது. காலையில் 6 மணிக்கே போனையே சாமி, ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்ட ஒரே தெய்வம் யாரு தெரியுங்களா? அந்த மாரித்தாய்க்கு அடுத்தது நம் பெற்ற தாய் தான் நடுவரவர்களே. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் எந்த நாட்டு அம்மாவா வேணா இருக்கலாம் நடுவரவர்களே, எல்லா அம்மாக்களின் பொதுவான தேசிய கீதம் என்ன தெரியுமா? என் புள்ள பசிதாங்க மாட்டாங்கிறது தான் இந்த உலகத்தில் எல்லா அம்மாக்களினுடைய தேசிய கீதம்னு சொன்னா நடுவரவர்களே, அந்த தாய் எவ்வளவு சிறப்புக்குரியவள்ங்கிறத ஒரு அழகா வாலி ஒரு பாட்டுல கொடுத்தாருனே. 1000 கோடி ரூபாய்கள் இருக்கக்கூடிய பெரிய அரண்மனையில வாழ்றதை விட ஒரு ஏழை தாயின் மடியில் உறங்குவது வாழ்க்கையில சுகம்ங்கிறத என்ன அழகா கொடுத்தான் தெரியுங்களானே. மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. கோயில் தொழும் தெய்வம் நீ இன்றி நான் காண வேறில்லை. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாய் நீ. மனைவி மரியாதை தர்றேன்னு சொன்னாங்கல்ல, எந்த வீட்டுல என்ன மனைவி மரியாதை தர்றாங்க? உங்க வீட்டுல அண்ணி உங்களுக்கு மரியாதை தர்றாங்களா? எனக்கு தர்றாங்க. எப்படி? வாங்க, இருங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. நடுவர் அவர்களே, உண்மையா சொல்றேன், தமிழ் அதாவது எந்த மாதம் எந்த நாள் நிகழ்ச்சினாலும் உசுரே போனாலும் அந்த சூழ்நிலையில் ஓடியாந்துருவேன். ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும், ஒரே ஒரு மாதம் மட்டும் நீங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு இருங்க, நான் பார்த்து சொல்றேன். எந்த மாதம் நீங்க வர மாட்டீங்க? கார்த்திகை மாதம் என்றால் மட்டும் நான் கொஞ்சம் யோசிச்சு. ஏன் கார்த்திகை மாதம்னா நீங்க வர மாட்டீங்க? ஐயா, இங்க நம்ம மாத்தூர் மண்மலையிலையும் பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் இருந்தீங்கன்னா ஒரு கைதட்டல் கொடுங்க. ஒரு ஐயப்ப பக்தர்கள் இருந்தா ஒரு கைதானே கொஞ்சம் இருங்கன்னு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது இடைஞ்சலா இருக்கும். ஒரு என்னென்ன இங்க இத்தனை பேர் கைதட்டினாங்க பாத்தீங்களா? ஒரே விஷயம் தாங்க, அந்த ஐயப்பனுக்கு மாலை போட்டு அந்த 18 படி ஏறிட்டு வந்து நெய்ய அபிஷேகம் பண்ணாதான் வாழ்க்கையில சந்தோஷம். அதே மாதிரிதான் இந்த கார்த்திகை மாசம் பிறக்க போகுது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்க அண்ணனை பார்த்தேன். எப்பா கார்த்திகை மாசம் பிறக்க போகுது, எப்ப மாலை போடலான்னு கேட்டேன். எங்க அண்ணன் மாலையே வேணான்ட்டாரு. பயந்துட்டானே. அப்படிதான் நான் நினைச்சேன். என்னப்பா பயம், நம்ம ஐயப்பன்பா ஏப்பாண்ண, அதெல்லாம் மாலையே வேண்டான்ட்டான். உடனே அவனை பார்த்து நம்ம வீரமணி சாமி பாடின ஒரே ஒரு பாட்டை தானே நான் பாடி காட்டினேன். பாட்டு இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடி காண வந்தோ. சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா.
ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. எவ்வளவு கடினமான பாட்டை கூட அண்ணன் கொடுக்க ரொம்ப சிரமம். ஆனா உண்மையா நடுவர் அவர்களே, பாடி முடிச்சேன்னா எங்க அண்ணன் ஓடி வந்து கை பிடிச்சிட்டாருன்னு. 365 நாள் மாலை போடல. அவ்வளவு பக்தியாடா? நான் அப்படிதான் கேட்டேன். ஏன்டா 365 நாளும் பக்தியானே? ஐயப்ப மேல சாகர வரைக்கும் பக்தி இருக்கு. ஆனா ஏன் 365 நாளும் வருஷம் பூரா மாலையோட இருக்கலாம் தெரியுமா? மாலை போட்டா தாண்ட வீட்டுல பொண்டாட்டி கிட்ட மரியாதையே கிடைக்குது. ஆமாடா, உண்மை நடுவர் அவர்களே. மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ணன் எங்க அண்ணிட்ட ஒரே ஒரு கப் காஃபி தானே கேட்டேன். கப் காஃபி. எங்க அண்ணி சொன்னதை அப்படியே நம்ம மண்ணில் சொல்றேன் நடுவர் அவர்களே. வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி சாப்பிட்றீங்களா சாமி? காப்பி சாமியில் சூடு சாமி கம்மி சாமியாக இருந்தா சாமி சொல்லுங்க சாமி. ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில் ஊற்றி சாமி, அடுப்பு சாமி மேலே வச்சு சாமி, ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி, லைட்டு சாமியில் டொப்பு சாமின்னு 10 சாமி வச்சு சாமி, சிம் சாமியில் வச்சு சாமி, சூடு சாமி பண்ணி சாமி, டம்ளர் சாமியில் ஊற்றி சாமி, ஸ்டூல் சாமியில் வச்சற சாமி, கை சாமியில் விட்டுறாம சாமி, நாக்கு சாமியில் சுற்றாம சாமி, டமக் சாமின்னு மெல்ல குடிச்சிட்டு சாமி, எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில் போட்டுருங்க சாமி, கொலா சாமியை திறந்து சாமி, தண்ணி சாமியை விட்டு சாமி, சபீனா சாமியை சுட்டு சாமி, விலைக்கு சாமி, வெயில் சாமியில் காய வச்சிடறேன் சாமியே சரணம்டா. மலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா அண்ணனை ஒரு வேலையை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போறேன். அண்ணன் வீட்டுல இல்ல, எங்க போயிருக்காரு. அண்ணி இருந்தாங்க. அண்ணன் எங்கன்னு இத்தனை சாமி வந்தது இல்லன்னு. மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது எங்க தெரியுதோ, அது எங்க கடக்குதோ. அவர் போயிருச்சுன்னு நடுவர் அவர்களே, இதுவாங்க வாழ்க்கை. கவியரசு கண்ணதாசன் மிக அழகா சொன்னா, ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுன்னா நடுவர் அவர்களே. என்ன அர்த்தம் தெரியுங்களா? குடும்பமா உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்க. அண்ணனுடைய தலைமையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில நகைச்சுவைகளுக்கும் பஞ்சம் இருக்காது, நல்ல கருத்துகளுக்கும் பஞ்சம் இருக்காது. ஒரு கைதட்டல் கொடுங்க. அந்த நம்பிக்கையில் எவ்வளவு அழகா பெண்கள் உட்கார்ந்து கேட்கிறாங்கன்னு. ஏன் தெரியுங்களா? ஆறி போன காஃபி நாக்குக்கு மட்டும் தாங்க கசப்ப கொடுக்கும். ஆனா அன்பே இல்லாத மனைவி வாய்த்து விட்டால் வாழ்க்கையவே கசப்பாக்கி விடுவாள். அப்படிங்கறதுனால கண்ணதாசன் அதுக்கான ஒரு பாட்டையும் கொடுத்தார் நடுவர்கள். இந்த பாடலோட நான் நிறைவு பண்றேன். கொடுங்க. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கரங்கள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. என்ன நினைத்து என்னை படைத்தார் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்து இறைவன் கொடியவனே, ஓ இறைவன் கொடியவனே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். நடுவரவர்களே, இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். அம்மாவுடைய உறவுங்கிறது நடுவரவர்களே தொப்புள் கொடி உறவு. ஆமா, பொண்டாட்டியினுடைய உறவு என்பது தாலி கொடியினுடைய உறவு. நடுவரவர்களே, தாலி கொடி என்பது இடையில் வந்த உறவு, துப்புள் கொடி என்பதுதான் ஆதியில் வந்த உறவு. என்றைக்குமே பாதியில் வந்த உறவை விட, ஒரு கைதட்டல் கொடுங்க, ஆதியில் வந்த அந்த மாரித்தாயின் அம்சமாகவே விளங்குகிற நம்முடைய தாய்தான் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு, எல்லாவற்றுக்கும், ஒரு ஆணினுடைய வெற்றிக்கும் காரணமாக இருக்கிறாள் என்கிற நன்கு தீர்ப்பினை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வழங்குவீர்கள் என்று நம்பிக்கையோடு நடுவரவர்களே, வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை பெருமக்களின் பாதங்களுக்கும் பைந்தமிழ் வணக்கங்களை, இதய நன்றிகளை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. உண்மையிலே அடிச்சு கிளப்பியிருக்கார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. பங்கில் இங்கே 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. ஒரே கேள்வி கேட்குறேன். பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் எல்லா புருஷனுக்கும் பிடிக்கும், அது என்ன வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னால் எல்லா புருஷனுக்கும் பிடிக்கும், அது என்ன வார்த்தை? ஆமா, சொல்லி கிழிச்சாலுவ. ஆமா, சுசு. I kiss you. ஐயோ, எல்லாத்தையும் நீனே சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் எல்லா புருஷனுக்கும் பிடிக்கும், அது என்ன வார்த்தை தெரியுமா? சரியான பாயிண்ட்.
எங்க என் தங்கச்சி பஸ்ஸில் வரா போய் கூட்டிட்டு வாங்கன்னா பிடிக்குமா? அப்படித்தான் சொன்னா என் பொண்டாட்டிங்க. ஒரே குஷி எனக்கு, என் தங்கச்சி பஸ்ஸில் வரா கூட்டிட்டு வாங்கன்னா. குளிச்சு பவுடர் அடிச்சு சேவிங் பண்ணி சென்ட் அடிச்சு போய் நின்று அவ புருஷனோட வர்றாடா. என் கிரகா. ஆனா உண்மையிலே பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னா எல்லா புருஷனுக்கும் பிடிக்கும். அது என்ன தெரியுமா? ஏங்க ஒரு வாரம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஐயோ சந்தோஷமாக போயிட்டு வாடி புண்ணியவதி தாயை. நம்ம திறக்கலை போட்டு வறுவலை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பொண்டாட்டிலே 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் ஒய்ஃப்ஸ். ஃபஸ்ட்டு டைப் சாப்பாடை போடுவா, சாம்பாரை வீத்துவா, கூட்டு பொரியல் வைப்பா, இப்போ செஞ்சு வாயில் வைப்போம், உப்பு இருக்காது. என்னடி உப்பு இல்லை, ஏன் உப்பு போடுறது சாப்பிடுங்க, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவ்வளோ கூட கணக்கில் சேர்த்துக்கலாம் சார். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. மொட்டையை கழிச்சல் பைப்பா சொல்ல அறிவது பசுபது அடிபட்டு தொலையாமல் வந்து தொலை நம்ம கையில் கட்ட மலைக்க மணக்க படித்து படித்து கொடுக்க இவ்வளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவ தான் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டா, இப்படி பருவருன்னு முழிப்பா. இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப். ஸ்லோ பாய்சன் விழுக்கிட்டு தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டி பற்றி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க. அவன் தான் லேடிஸ் நம்பர் பூரா வச்சுக்கிட்டு சுற்றுறான். அவனை அப்படி எல்லா நம்பரும் கிடைக்கும். எங்கே நிம்மதி இருக்கு? இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் வருகிறார், சென்னை ராமணிக்குமார் அவர்கள்.